ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐசவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக 2020 ரிலீஸ் ஆன பிளடி ஹெல்னு சொல்லப்படுற ஒரு கொடூரமான சைக்கோ படம் தான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஸோ நம்ம சேனல்ல இந்த மாதிரி த்ரில்லர் படம் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா, அதனால தேடி கண்டுபிடிச்சி ஒரு கொடூரமான பரபரப்பான ஒரு படம் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஸோ ஒன்லைனர் சொன்னா சுவாரஸ்யம் போயிருன்றதுக்காக டைரக்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாமா. படத்தோடைய ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா பின்லாண்ட்ல காமிக்கிறாங்க. அங்க ஒரு சின்ன பொண்ணு ஒரு வீட்டுல இருந்து தப்பிச்சு யாருக்கும் தெரியாம பரபரப்பா அப்படியே காட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கா. அவளை பார்க்கும்போதே தெரியுது மிகப்பெரிய பயத்துல இருக்கிறா போல. அப்ப அந்த காட்டுக்குள்ள அவளை யாரோ ஃபாலோ பண்ணி பின்னாடியே வராங்க. சோ அவளை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அவ அவங்களுக்கு பயந்து ஓடி ஒரு இதுக்கு பின்னாடி எல்லாம் போய் ஒளிஞ்சிக்கிறா. ஆனா கடைசியில அந்த சின்ன பொண்ணை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. மூஞ்சில ஒரு மாஸ்க் மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்கல்ல, இவங்க எல்லாம் வேற யாரும் கிடையாது, இந்த சின்ன பொண்ணுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். அவங்கள பார்த்ததுமே இவ என்ன பண்றானா தப்பிக்கணும்ன்றதுக்காக தண்ணிக்குள்ள குதிக்கிறா. ஆனா இவ மூழ்கிறதுக்குள்ளேயே அவங்க வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்படியே சீன் கட் பண்ணிட்டு இப்போ இன்னொரு ஊர்ல நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க. ஹீரோடைய பேர் வந்து ரெக்ஸ். அது போக ஹீரோ இப்ப எங்க வந்திருக்கானா அவனுடைய கிரஷை பாக்குறதுக்காகவே பேங்குக்கு வருவான். ஏன்னா அவன் அங்கதான் ஒர்க் பண்றா போல. சோ அவளை பாக்குறதுக்காகவே பேங்க்ல காசு இல்லாட்டினாலுமே பேங்க் பேலன்ஸ் செக் பண்ண வருவான் போல. அப்படி அவன் வந்து அவனுடைய கிரஷ் பண்ண ரூட் விட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம். என்னன்னு பார்த்தா அந்த பேங்குக்குள்ள திருடர்கள் வந்து கண்ணை வச்சு ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளவுதான், எல்லாருமே பயந்து போயிடுறாங்க. இங்க நம்ம ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்குள்ள அந்த திருடர்கள் என்ன பண்றாங்கன்னா, எல்லாரும் உங்களுடைய பர்ஸ் எல்லாம் தூக்கி வெளியில வைங்க, யாரும் அசையக்கூடாது அப்படின்னு மிரட்டிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஒரு பொண்ணை பாக்குறான். அந்த பொண்ணு ஆப்போசிட்ல கீழே விழுந்து கிடக்குறா. அவளுடைய பேக்ல கன் இருக்கிறத பாக்குறான். அப்படி பார்த்ததுமே இவனால கட்டுப்படுத்த முடியல. மனசுக்குள்ளேயே பொறுமையாரு அவசரப்படாத அப்படின்னு அவனுக்குள்ளேயே பேசிக்கிற மாதிரி தெரியுது. அதுக்குள்ள அந்த திருடங்கள்லாம் இருக்காங்கல்ல, அந்த ராபர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அந்த பொண்ணை பிடிச்சி அவளை பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கும்போது அந்த பேக் வந்து நம்ம ஹீரோ மேலேயே வந்து விழுந்துருது. ஸோ இப்போ நம்ம ஹீரோவுக்கு கன் கிடைச்சிருச்சு இல்லையா. இப்போ அப்படியே சீன் கட் பண்ணிட்டு அடுத்தது கோர்ட்டை தான் காமிக்கிறாங்க. அதுவும் நம்ம ஹீரோ மேலதான் கேஸ் போட்டிருக்காங்க. என்னன்னா ஹீரோ ஒரு 8 ராபர்ஸை வந்து சூட் பண்ணி கொலை பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரியான ஒரு கேஸ் தான். அதாவது இதுக்கு முன்னாடி ராபரி நடந்திருக்கும் இல்லையா, அங்க இருந்த 8 பேரையும் ஹீரோ வந்து எப்படியோ கொலை பண்ணிட்டான் போல. அதுக்காக தான் இப்போ வந்து தண்டனை கொடுக்கணுன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி கொலை பண்ணதுல நிறைய மக்கள் வந்து ஹீரோவை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா கொஞ்சம் பேர் ஹீரோ பண்ணது தப்புன்ற மாதிரி சொல்லி ஹீரோக்கு அகைன்ஸ்டா இருக்க. அதனாலேயே என்னதான் நம்ம ஹீரோ நல்லது பண்ணாலுமே அவனுக்கு 8 வருஷம் ஜெயிலுக்குள்ள இருக்கிற மாதிரியான தண்டனை கொடுத்துட்றாங்க. ஸோ அப்படியே நாட்களும் போகுது. ஒரு 8 வருஷத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோ ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகிட்டான். ரிலீஸ் ஆகி வெளியில வந்து பார்த்தா இனிமே நிறைய மேகசின்ஸ்ல நம்ம ஹீரோ பத்தின போட்டோ தான் இருக்குது. அதுவும் ஹீரோவை அவன் சூப்பரா பண்ணா, அவனால தான் இப்ப நிறைய பேர் தப்பிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் புகழ்ற மக்களும் இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சாப்பிட வரான். ஸோ சாப்பிட வந்த இடத்துலயுமே சும்மா இருப்பாங்களா, இவன் தான் அந்த 8 திருடங்களை கொலை பண்ணுது அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஹீரோ வந்து போட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோவுக்கு நிம்மதியே இல்லை, சாப்பிட கூட முடியல ஒழுங்கா. அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா ஹீரோடைய ஆப்போசிட்ல ஹீரோவே மாதிரி ஒருத்தன் வந்து உட்கார்றான். ஆக்சுவலா சொல்ல போனா இது வேற யாரும் கிடையாது, ஹீரோடைய இல்யூஷன் தான். ஸோ ஹீரோவுக்கு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ அவனுடைய உடம்புக்குள்ள இருக்கிற கோவத்தை கட்டுப்படுத்த முடியாம அது வெளியில வந்து இருக்கிற மாதிரி அவனுக்கு தெரியும். அதே மாதிரி அந்த இல்யூஷனும் பாத்தீங்கன்னா பயங்கரமா கோவமா அந்த ரிப்போர்ட்டர்ஸை பார்த்து கத்துது. ஆனா அவங்களுக்கு தான் இது தெரியாது இல்லையா. ஸோ இது இப்படியே போனா மறுபடியும் எதுவும் பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோ என்ன பண்ணிடுறான்னா அந்த டேபிள் எடுத்து இந்த ரிப்போர்ட்டர்ஸ் மேலேயே அடிச்சிட்டான். அடா என்னடா இது அப்படின்னு பார்த்தா இது நம்ம ஹீரோ சும்மா இமேஜின் பண்ணியிருக்கிறான். ஏன்னா இப்படி சும்மா இமேஜின் பண்ணா மட்டும்தான் அந்த இல்யூஷன் இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் சாந்தமாகும் போல. அப்பதான் இவன் உண்மைக்குமே கோவமாகாம இருப்பான். அதனால தான் இந்த மாதிரி நினைச்சிருக்கிறான். அது போக நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, நிறைய மக்கள் நம்ம ஹீரோவை இனிமே ஹீரோவா பார்த்தாலுமே கொஞ்சம் பேர் இவன் ஒரு சைக்கோ, இவன் ஒன்னுத்துக்குமே ஆக மாட்டான், 8 பேரை கொடூரமா கொலை பண்ணியிருக்கிறான், ஸோ இவனை இனிமே ஜெயில போடுங்க அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம ஹீரோவுக்கு பிடிக்கல. அதனால என்ன பண்றான்னா அவனுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருப்பான், அவனை வந்து மீட் பண்ணி ஏன்டா எல்லாரும் இப்படி இருக்கிறாங்க, இதுக்கப்புறம் என்னால இங்க வாழ முடியாது, நான் இங்க இருந்து போய் ஆகணும், அது போக நான் போக வேண்டிய ஊரையும் நான் தீர்மானிச்சிட்டேன், அது வேற எதுவும் இல்லை, அது ஃபின்லாண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபின்லாண்டை முடிவு பண்ணுறான். ஸோ ஃபின்லாண்டில் யார் இருக்கிறா, எதுக்கு நம்ம ஹீரோ அங்கே போக போகிறான் அப்படின்னு பார்த்தா ஆக்சுவலாக ஃபின்லாண்டில் யாருமே நம்ம ஹீரோக்கு தெரியாது. சும்மா அங்கே போகலான்னு பார்க்குறான். அதுவும் எப்படி சூஸ் பண்ணியிருப்பான்னா இந்த ஜெயிலில் இருக்கும்போது இந்த ஸ்பிட் பாலை வச்சு செவுத்தில் இருக்கிற மேப் மேலே ஷூட் பண்ணியிருப்பான். அப்படி பண்ணும்போது அது வந்து ஃபின்லாண்ட் மேலே போய் சொருக்கி இருக்கும். அதனால ஃபின்லாண்ட் போகலான்ற மாதிரி பிளான் போட்டுறான். ஆனால் ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஒரு சின்ன பொண்ணை பார்த்தோம் இல்லையா, அது நடந்த ஊரும் பார்த்தீங்கன்னா ஃபின்லாண்ட் தான். இப்போ அடுத்தது நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு அப்படியே ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டான். ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு சரி இன்னும் கொஞ்ச நேரம் தான், அதுக்கப்புறம் இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம், அதுக்கப்புறம் எவனுக்கும் என்ன தெரியாது, ஒரு புது லைஃபை ஸ்டார்ட் பண்ண போறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா ஏர்போர்ட்ல உட்கார்ந்து இருக்கும்போது கொஞ்சம் பேர் வந்து இவனை வீடியோ ரெக்கார்ட்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னடா இது, போகும்போது கூட நிம்மதியா போக விட மாட்டீங்களா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இவனுக்கு ஆப்போசிட்ல ஒரு கப்புள்ஸ் வந்து உட்காடுறாங்க. இவங்க எந்த ஊரை சேர்ந்தவங்கன்னா ஃபின்லாண்டை சேர்ந்தவங்க தான். அதுவும் அவங்க பக்கத்துல இருக்கிற ஒரு பையன்கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்காங்க. அதுவும் ஃபின்லாண்ட் மொழியில பேசுறதுனால ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான்
அப்பதான் ஒருத்தன் வந்து சொல்றான், இந்த மாதிரி அவங்க வந்து உன்னை எடுத்துக்க போறாங்களாம், அவங்களுடைய பையனுக்கு நீ தான் கரெக்டா இருப்பியா அப்படின்னு சொல்ல ஹீரோக்குமே ஒண்ணுமே புரியல, என்னடா அவன் பேசிட்டு இருக்கிறான். சரி ஓகே நம்ம பாத்ரூம்க்கு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா பாத்ரூம்க்கு வரான். பாத்ரூம்க்கு வந்து சுவிட்ச் ஆஃப் போலான்னு வந்தா அங்க பாத்தீங்கன்னா அந்த கப்பிள்ஸ்ல இருந்தவர் நிக்கிறாரு. இருந்தாலும் நம்ம ஹீரோ எதையும் பெருசா கண்டுக்காம அங்க இருந்து அதுக்கப்புறம் அப்படியே வெளியில வந்துட்டான். கடைசியா அவன் எதிர்பார்த்த மாதிரி ஃபிளைட்டும் வருது. சந்தோஷமா அதுல போய் ஏறிக்கிறான். கொஞ்ச நேரம் டிராவல் நடக்குது. அதுக்கப்புறம் ஃபின்லாண்ட்ல வந்து நம்ம ஹீரோ லேண்ட் ஆகுறான். ஸோ வெளியில வந்ததுமே அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா ஹீரோவை தொந்தரவு பண்றதுக்கு யாருமே இங்க இல்ல, யாருமே அவன்கிட்ட வந்து எதுவுமே கேட்கல, போட்டோ எடுக்கல, ரிப்போர்ட்டர்ஸ் வரல. அதனால ரொம்பவே சந்தோஷமா இருக்கும்போது நம்ம ஹீரோவை தூரத்துல இருந்து எவனோ வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறான். அவனுடைய மொபைல்ல ஹீரோடைய போட்டோவும் இருக்குது. அதுவும் டாக்ஸி வச்சிருக்கான். அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஹீரோவும் டாக்ஸிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா. ஸோ அதனால ஹீரோவை வாண்டடா அவனுடைய டாக்ஸில ஏற வைக்கிறதுக்காக ஒரு டாக்ஸிக்கு முன்னாடி வேகமா போய் ஹீரோவை ஏத்திக்கிட்டு எங்க போகணுன்ற மாதிரி கேட்டுட்டு அந்த இடத்துக்கு அப்படியே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன பண்றான்னா அவனுடைய வண்டியில இந்த மயக்கமாக்குறதுக்கான கேஸ் வச்சிருந்திருப்பான். அதை வந்து ஆன் பண்ணி விட்டுறான். ஸோ ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, என்ன கேஸ்ரா இது, டே என்னடா பண்ற, என்ன இது அப்படின்னு சாக்காகிறதுக்குள்ளேயே நம்ம ஹீரோ வந்து அப்படியே மயங்கி போயிடுறான். அதே டைம்ல இந்த ஃபின்லாண்ட்ல அந்த காட்டுப்பகுதியில இன்னொருத்தனை காமிக்கிறாங்க. அவன் பரபரப்பா தலைதெறிக்க ஓடிட்டு இருக்கிறான். அவனையும் யாரோ துரத்தி வந்துட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா ஸ்டார்டிங் சீன்ல ஒரு சின்ன பொண்ணை துரத்திட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அதே மாதிரியான மாஸ்க் தான் போட்டிருக்காங்க. டக்குன்னு ஏதோ ஒரு கொடூரமான ஏதோ ஒரு ஜியன்ட் வந்து அவனை இழுத்துட்டு போகுது. ஆனா அது யாரு என்னன்றது நமக்கு தெரியல. இப்ப அப்படியே அடுத்தது ஒரு ஃபேமிலியை காமிச்சா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மலான லைஃப் வாழ்ற மாதிரி தெரியுது. ஸோ அங்க அக்கா வந்து தம்பிக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதா இருக்கட்டும், வீட்டுல பெரியவங்க டின்னர் ரெடி பண்றதா இருக்கட்டும் அப்படின்னு ஒரு ப்ராப்பரான ஃபேமிலி வந்து ரன் ஆயிட்டு இருக்கும்போது அப்படியே அந்த வீட்டுக்கு கீழே கேமரா போகுது. பார்த்தா அங்க நம்ம ஹீரோவை கட்டி போட்டிருக்கிறாங்க. ஹீரோவும் மயக்கத்துல இருந்து இப்பதான் கண் முழிக்கிறான். அப்படியே கண் முழிச்சு, என்ன இடம்டா இது, எதுக்குடா என்ன கட்டி போட்டிருக்கீங்க, ஆமா என்னுடைய கால் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி குனிஞ்சு பார்த்தா பாதி காலை காணோம், அறுத்து எடுத்திருக்கிறாங்க. அவ்வளவுதான், வழியில அப்படியே கத்த போவான். அந்த டைம்ல தான் இவனுடைய மனசாட்சி ஒண்ணு இருக்கும் இல்லையா, அடிக்கடி வெளியில வரும்ல, அது வந்து ஹீரோடைய வாயை போத்துது. அமைதியாரு, நீ எதுவும் கத்தக்கூடாது, கத்துனா நீ மாட்டிப்ப அப்படின்னு சொல்லிட்டு அது இந்த காலை பார்த்து இப்ப பயங்கரமா கத்த. ஸோ அந்த மனசாட்சி கத்துனா பிரச்சனை இல்லை இல்லையா, ஸோ வெளியில கேட்காது இல்ல, அதனால அது அப்படியே கத்தி இது எப்படி நடந்துச்சு, யார் இதை பண்ணியிருப்பாங்க அப்படி நம்ம யோசிக்கணும், கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் இவன் அந்த ஏர்போர்ட்ல பார்த்த அந்த கப்பிள்ஸ் ஞாபகம் வருது. ஸோ அவங்க தானே இவனை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அதனால அவங்க தான் பண்ணியிருப்பாங்க. அது போக இது எந்த இடம், எங்க இருக்கும் அப்படின்னு ஒண்ணுமே புரியல, என்ன டைம் ஆகுதுன்னு கூட தெரியல அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போதே கரெக்டா மிட் நைட்டு 2 மணிக்கு அலாரம் அடிக்குது. அதாவது வெளியில பெல் அடிக்குது. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த மனசாட்சியும் பார்த்தீங்கன்னா கரெக்டா டைம் நைட் ஆகுது. ஸோ இங்கிருந்து எப்படி தப்பிக்க போற அப்படின்னு ஹீரோ கிட்டே பேசிட்டு இருக்க. ஹீரோ வந்து இங்க மனசுக்குள்ளேயே அழுதுட்டு இருக்கிறான். என்ன பண்றதுன்னு வேற தெரியல. ஏன்னா எதுக்கு இப்படி கட்டி போட்டிருக்காங்கன்னு வேற தெரியல. காலை வேற அறுத்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணுவான் அவன், பாவம் அப்படியே கதறிட்டு இருக்கும்போது இந்த மனசாட்சி தான் கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிக்குது. நம்ம எப்படி தப்பிக்கணும்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். யாராவது வந்தா டக்குன்னு மயக்கம் போட்ட மாதிரி நடிச்சிரு. அது போக இங்க நிறைய சைக்கிள்லாம் இருக்கிறத பார்த்தா நீ சொல்ற மாதிரி உன்னை ஃபேமிலியா சேர்ந்து தான் கிட்னாப் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இந்த சைடு இந்த வீட்டுக்கு மேல அந்த சைக்கோ ஃபேமிலி காமிக்கிறாங்க. அந்த ஃபேமிலியில ஒரு சின்ன பையன் இருப்பான். கடைசியா அவன் என்ன பண்றான்னா எல்லாருமே தூங்குனதுக்கு அப்புறம் அப்படியே மெல்ல பேஸ்மெண்ட்டுக்கு வர ஆரம்பிக்கிறான். இவனுக்கு இன்னைக்கு யாரை கடத்திருப்பாங்கன்றது தெரிஞ்சுக்கணும்ன்றது ரொம்ப ஆசை போல. அதுக்காக அந்த சின்ன பையன் மெதுவா அப்படியே கீழே வர அதே டைம்ல நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்கானா, எப்படியாவது ரோப்பை வாயை வச்சு கடிச்சாவது பிச்சிடணும்டா அப்படின்னு சொல்லி வாயை வச்சு கழட்ட ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அப்போ சின்ன பையன் வர்ற சவுண்ட் கேட்டதும் டக்குன்னு மயக்கமாயிடுற மாதிரி நடிச்சிருவான். ஸோ அந்த சின்ன பையனும் அப்படியே முன்னாடி வந்து நிக்க இப்பதான் தெரியுது அது சின்ன பையன்ற மாதிரி. ஸோ இவனை வச்சுதான் நம்ம எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு அந்த மனசாட்சி சொல்ல உடனே என்ன பண்றான்னா நம்ம ஹீரோ அந்த சின்ன பையனை இவனுடைய பாதி காலை வச்சு அடிச்சு இன்னொரு காலை வச்சு லாக் பண்றான் கழுத்தை. அதே டைம்ல மேல இந்த அக்கா காரிக்கு கொஞ்சம் சவுண்டு கேக்குது. என்ன சவுண்ட் இது, ஐயோ நம்மளுடைய தம்பியை காணாம எங்க போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேகமா பேஸ்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அவனுடைய காலை வச்சு இந்த சின்ன பையனுடைய கழுத்தை லாக் பண்ணி வச்சிருக்கான். அது போக இந்த அக்கா காரி இருக்கா இல்லையா, அவ வேற யாரும் கிடையாது. ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பொண்ணை பார்த்தோம்ல, தண்ணிக்குள்ள குதிச்சிருப்பாள்ல, அந்த பொண்ணு தான் இவா. இந்த பொண்ணுடைய ஃபேமிலி தான் இந்த மாதிரி மனிதர்களை கடத்துறாங்க போல. ஆனா எதுக்கு கடத்துறாங்கன்றது போக போக தெரியும். ஸோ இப்போ அந்த அக்கா காரி எப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் ஒழுங்கா என்னை ரிலீஸ் பண்ணி விடலனா இவனை கொன்றுவேன்ற மாதிரி சொல்ல வர்றதுக்குள்ளேயே கால் ஸ்லிப் ஆகி அந்த சின்ன பையன் கீழே விழுந்துட்டான். அவ்வளோதான், ஹீரோவால என்ன பண்ண முடியும், கயிறு வேற கட்டி இருக்கு இல்லையா, கத்துறதை தவிர அவனால ஒண்ணுமே பண்ண முடியல. அதுவும் இவனுக்கு பதிலாக அந்த மனசாட்சி தான் சத்தமா கத்துது. ஸோ முன்னாடியே சொல்லிடுறேன், இந்த மனசாட்சி வந்து யாரு கணக்கும் தெரியாது, நம்ம ஹீரோ கணக்கு தான் தெரியும். ஆனா பார்க்கும்போதே தெரியுது நம்ம ஹீரோவை விட இந்த மனசாட்சி ரொம்பவே புத்திசாலித்தனமா இருக்குன்றது. ஸோ கட் பண்ணா அந்த சின்ன பையன் பெட்ல மயங்கி கிடக்குறான். உடனே அவங்க சைக்கோ ஃபேமிலிலாம் வந்து என்னாச்சு இவன் அன்கான்சியஸ்ல இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவனை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போறதுக்கு ரெடி ஆகுறாங்க. ஸோ
என்ன நினைச்சிட்டாங்கன்னா இந்த அக்காக்காரி தான் தம்பிக்காரனை அட்டாக் பண்ணிட்டா போல அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. சொல்லப்போனா இந்த அக்காக்காரிக்கு இந்த ஃபேமிலியே பிடிக்காது இல்லையா, அதனால தான் சின்ன வயசுல ஓட ட்ரை பண்ணியிருப்பாங்க, இருந்தாலும் பிடிச்சிட்டு வந்திருப்பாங்கல்ல. ஸோ இந்த அக்காக்காரி தான் அந்த படத்தோடைய ஹீரோயின் மாதிரி. ஸோ இனிமேல் ஹீரோயினை கூப்பிடலாம். இப்படி இருக்க இந்த ஃபேமிலி எல்லாருமே அந்த சின்ன பையனை கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல் போனதுமே நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா எங்க ஹீரோடைய நினைப்பு தான். ஏன்னா ஹீரோவை பார்த்ததுமே பிடிச்சிருச்சு போல. எதுக்குன்னா சின்ன வயசுல இருந்து நம்ம ஹீரோயினை இந்த ரூம்குள்ள தான் அடைச்சி வச்சு வளர்த்துருந்துருப்பாங்க போல. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பையனை பார்த்ததுமே ரொம்பவே பிடிச்சி போச்சு. அதனால என்ன பண்றானா கொஞ்சம் மெடிசின்லாம் எடுத்துட்டு வேகமா பேஸ்மெண்ட்டுக்கு வரா. இங்க நம்ம ஹீரோடைய காலை வேற அறுத்துருக்காங்கல்ல, அதுக்கு பார்த்தீங்கன்னா வேகமா மருந்து போட்டு பேண்டேஜ் வச்சு கெட்டி விடுறா. இங்க நம்ம ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன இவளும் அந்த சைக்கோ குடும்பத்தை சேர்ந்தவ தானே, அப்புறம் ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க எனக்கு ஒன்னு ரொம்பவே பிடிச்சிருக்குது அப்படின்ற மாதிரி டைரக்டா சொல்லிட்டாங்க. அது போக இந்த டைம்ல தான் இவளுடைய ஃபேமிலியை பத்தின உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது எனக்கு 3 அண்ணன் இருக்கிறாங்க, அது போக என்னுடைய அண்ணன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் என்னுடைய ஃபேமிலியை இப்படி மாறிட்டாங்க. ஏன்னா என்னுடைய அண்ணன் பிறக்கும் போது அவனுக்கு ஏதோ ஒரு டிசார்டர் இருந்துச்சு, ஒரு மிகப்பெரிய நோய் இருந்துச்சு, அதை மாற்றவே முடியாது போல. அது என்ன நோய்னா மனித கறியை சாப்பிடுற நோய். அப்படிதான் அவன் பிறக்கும் போதே என்னுடைய அப்பாவுடைய கையை கடிச்சு கொஞ்சம் சாப்பிட்டுட்டான். ஸோ இதனால என்ன பண்ணாங்கன்னா அவனுடைய ஆசையை தீர்க்கிறதுக்காக என்னுடைய ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து வெளியில போய் மனிதர்களை பிடித்து வந்து அவங்கள வெட்டி கொலை பண்ணி அவங்களுடைய கறியை என்னுடைய அண்ணனுக்கு கொடுத்து வளர்த்தாங்க. அது போக என்னுடைய கொடூரமான அண்ணனுக்கு மனித கறி இனிமே பிடிக்கலனாலுமே இன்னும் நிறைய பேரை கடத்திட்டு யாருக்குமே தெரியாம இந்த குடும்பம் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ தினமும் நைட்டு யாராவது ஒருத்தங்களை கொலை பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு வந்து சுத்தமா பிடிக்கல. அதனால நான் சின்ன வயசுலயே இங்கிருந்து ஓட ட்ரை பண்ணிட்டேன். ஆனா என்னுடைய ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாருமே நான் இங்கிருந்து போனா கண்டிப்பா இதை பத்தி வெளியில சொல்லிடுவேன்றதுக்காக என்னை கூப்பிட்டு வந்து என்னை இந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு இதுக்குள்ள அடைச்சு வச்சாங்க, ஒரு உடன் கேஜ் மாதிரி. அது போக இப்போ என்னுடைய அண்ணனுக்கு சாப்பாடா கொடுக்கறதுக்காக தான் இப்போ உங்களையும் பிடிச்சிட்டு வந்திருப்பாங்க. ஸோ என்னை மன்னிச்சிடுங்க என்னுடைய ஃபேமிலிக்காக அப்படின்னு சொல்லி ஒரு கத்தியையுமே ஹீரோ பக்கத்துல வச்சுட்டு ஹீரோயின் வந்து அங்கிருந்து கிளம்புறாங்க. ஸோ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அறுக்க ஆரம்பிக்கிறான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா யாரோ வர்ற மாதிரியான சத்தம் கேட்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினுடைய அந்த அண்ணன்காரனுங்க தான். அதாவது கொடூரமான அண்ணன் கிடையாது, இன்னும் சில பேர் இருப்பாங்கல்ல, அவங்க தான் வந்து ஹீரோ எந்த நிலைமையில இருக்கிறான், அவனை எந்தெந்த பார்ட்ஸ்ல வெட்டலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்களாம். இதை வந்து ஹீரோடைய மனசாட்சியும் அங்கிருந்து இவங்களை பார்த்து 3 பேரையும் பார்த்து கத்திட்டே தான் இருக்குது. அதுலயும் அவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவை பார்த்து நீ சீக்கிரமா சாக போறடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை வேனுக்குனே கொடூரமா அடிக்கிறாரு. ஸோ அப்படியே அங்கிருந்து கிளம்பும் போது நம்ம ஹீரோ காலில் பேண்டேஜ் இருக்கிறதையும் நோட் பண்ணிடுறான். உடனே வேகமா ஹீரோயினுடைய ரூம்ல போய் பார்த்தா அங்க ஹீரோயினை காணோம். ஹீரோயின் எங்கன்னு பார்த்தா பேஸ்மெண்ட்ல தான் மறைஞ்சிருக்கிறாங்க. ஸோ ஹீரோ பார்த்து என்னை மன்னிச்சிரு, நான் இங்கிருந்து போக வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது அவ்வளோதான். இப்போ மேலே போய் செக் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்க நம்ம ஹீரோயின் கீழே தான் ஒளிஞ்சிருப்பா அப்படின்னு சொல்லி கீழே வரும்போது கரெக்டாக மாட்டிக்கிறா. ஸோ ஒரு 2 பேரும் நம்ம ஹீரோயினை அடிச்சு அங்கிருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. இன்னொருத்த என்ன பண்றான்னா ஹீரோவுக்கு ஒரு ஊசியை வந்து போட்டு விட்டுறான். ஸோ இந்த ஊசியை போட்டதுல இருந்து நம்ம ஹீரோ வந்து பயங்கரமா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான், ஏதோ ஒரு கொடூரமான ஊசி போல. இப்போ அப்படியே ஸ்டார்டிங்ல ஒரு பேங்க் சீன் நடந்திருக்கும் இல்லையா, அதுல என்ன நடந்துச்சுன்ற மாதிரி காமிக்கிறாங்க. என்ன நடந்திருக்குன்னா நம்ம ஹீரோ கிட்ட ஒரு பேக் வந்து விழும் இல்லையா, ஸோ அந்த பேக்குக்குள்ள கன் இருக்கும் இல்லையா, அது போக நம்ம ஹீரோ அந்த டைம்ல கூட அமைதியாருன்ற மாதிரி கத்திருப்பான்ல, அது எதை பார்த்தீங்கன்னா அவனுடைய மனசாட்சியை பார்த்துதான். இப்போ அது ரொம்பவே ட்ரிகர் பண்ணி விட்டதுனால நம்ம ஹீரோ எந்திரிச்சு ஒரு ராபரை கொலை பண்ணி அவனுடைய கன் எடுத்து கொடூரமா எல்லா ராபரையும் கொலை பண்ண ஆரம்பிச்சிருக்கிறான். ஒருத்தர் விடாம எல்லாத்தையுமே கொலை பண்ணிருக்கிறான். ஸோ அந்த ராபர்ஸும் இதை எதிர்பார்த்து இருந்திருக்க மாட்டாங்க, அதனால நிறைய பேர் செத்துருப்பாங்க. கடைசியில் ஒருத்தர் மட்டும் மிச்சம் இருப்பான். அவன் என்ன பண்ணிருப்பானா ஹீரோயினை பிடிச்சி வச்சு மிரட்டிட்டு இருந்திருப்பான். உடனே இவன் கண்ணை காமிச்சு ஹீரோயினை காப்பாத்த அந்த ராபரும் இல்ல என்னை விட்டுருங்க, நான் தெரியாம இங்க வந்துட்டேன், இவங்க கூட சேர்ந்து வந்துட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு எவ்வளோ கெஞ்சிருப்பான். ஆனா சைட்ல இருந்த அந்த மனசாட்சி இருக்கும் இல்லையா, அது வந்து கொடூரமா இவனை கொலை பண்ணு அப்படின்னு கத்துனதுமே உடனே நம்ம ஹீரோ இவனை ஷூட் பண்ணிருப்பான். ஸோ அந்த ராபர் வந்து கீழே விழும்போது அவனும் சும்மா ஷூட் பண்றேன்ற பேர்ல சைட்ல இருக்கிற கபோர்டை ஷூட் பண்ண. ஆனா கபோர்டுக்குள்ள ராபர்ஸுக்கு பயந்து தெரியாதனமா ஒருத்தங்க வந்து மறைஞ்சிருப்பாங்க, அவங்க மேல புல்லட் பட்டு அவங்க இறந்து போயிருப்பாங்க. ஸோ இதனால தான் நம்ம ஹீரோவுக்கு 8 வருஷம் சிறை தண்டனை கிடைச்சிருக்கும். என்னன்னா இவனுடைய செயல்னால தானே இப்போ ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க, அதனால. ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் யாரு, ஹீரோடைய அந்த மனசாட்சி தானே. ஸோ இப்படி 8 வருஷம் ஜெயிலில் போட்டதுக்கு அப்புறம் என்ன இருக்குன்னா ஹீரோ ஒருத்தங்களை கிரஷா நினைச்சிருப்பான் இல்லையா, பேங்க்ல கூட அவளை காப்பாத்திருப்பானே, அவன் என்ன பண்ணிருப்பானா ஜெயிலில் வந்து ஹீரோ மீட் பண்ணி இந்த மாதிரி நீ வர்றதுக்கு 8 வருஷம் ஆகும், அது வரலாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது, ஸோ என்ன மறந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருந்திருப்பா. இப்போ அப்படியே பிரசன்ல காமிச்சா நம்ம ஹீரோ வந்து அப்படியே லைட்டா கண் முழிக்கிறான். பார்த்தா அவனுடைய காலை வந்து ஒருத்தன் அறுத்துட்டு இருக்கிறான். அடே நாதாரி அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய மூஞ்சிலே ஒரு மிதிக்க உடனே இதை பார்த்து அவன் ஓ கண் முழிச்சிட்டியா, இரு இன்னொரு மயக்க மருந்து எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போய் மயக்க மருந்து எடுத்துட்டு வர்றதுக்குள்ளேயே நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா ஹீரோயின் வந்து ஒரு கத்தி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை வச்சு அந்த ரோப்பை அறுத்து இருந்திருப்பான். கரெக்டா இந்த அண்ணக்காரன்
வரும்போது அதை வச்சு அவனுடைய காதுலையா ஒரு சொருகு. அவ்வளவுதான், அவன் அந்த இடத்துல செத்து போறான். ஸோ இப்போ சவுண்ட் வந்து பெருசா கேட்டிருக்காதுல்ல, அதனால சீக்கிரமா அங்கிருந்து தப்பிக்கணும், கிடைக்கிற பொருள் எல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு வேக வேகமா சுத்தி பார்த்தா அங்க நிறைய வெப்பன்ஸ் இருக்கும். அதெல்லாம் இவனுக்கு தேவைப்படுறதுல என்ன வெப்பன்ஸ்ன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு நெயில் கட்டர் இருக்கிறத பாக்குறான். ஸோ அதை வச்சு என்ன பண்ண போறான்னு தெரியல. அதுக்கப்புறம் காலில் இந்த கால்ஃப் பேட் இருக்கு இல்லையா, அந்த பேட்டை மாட்டி வச்சுக்கின்னு சத்தமே போடாம மெதுவா அப்படியே பாத்தீங்கன்னா படி மேல ஏறி மேல வந்துட்டு இருக்கிறான். ஸோ வெளியில போறதுக்காக. அதே டைம்ல கிட்டத்தட்ட வெளியில போறதுக்காக கதவை திறந்துட்டான். ஆனா ஒரு சத்தம் என்னன்னா, அந்த மனசாட்சி தான் வந்துட்டு சொல்லுது, இந்த மாதிரி ஹீரோயினையும் காப்பாத்திட்டு போ, அவள் அங்க இருக்கிற கூண்டுல அடைச்சு போட்டிருக்காங்க, அவ தானே உனக்கு இதெல்லாம் பண்ணா, காப்பாத்திட்டு போன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்குது. ஆனா இவனை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது இவன் தப்பிக்கணும்ல, அதனால கதவை திறந்து போயிடலான்ற மாதிரி பாக்குறான். ஆனா மனசாட்சி சும்மா விட்டுற மாதிரி இல்ல, அப்படியே சினு கட் ஆகுது. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு ஹாஸ்பிட்டல்ல இருந்து இந்த ஃபேமிலியில இருந்த மிச்ச பேர் வந்துடுறாங்க. அவங்க வந்து பார்த்தா வெளியில ரத்தமா சிந்தி கிடக்குது, இங்க இருந்து போன மாதிரி இருக்குது. அவ்வளவுதான், மிரண்டு போயிடுறாங்க. வேக வேகமா வந்து பேஸ்மெண்ட்ல வந்து பார்த்தா ஹீரோவை காணோம். அவ்வளவுதான், இங்க காவலுக்கு 3 அண்ணக்காரனை அனுப்பியிருப்பாங்க முன்னாடியே. ஸோ 2 பேர் தூங்கி இருந்திருப்பாங்க, ஒருத்தன் வந்து ஆல்ரெடி செத்து போயிட்டான் இல்லையா, ஹீரோ வந்து காத்துல குத்திருப்பான்ல. அதெல்லாம் பார்த்து பயங்கரமா 2 பேரை திட்டிட்டு இருக்காங்க. என்னடா பண்ணி வச்சிங்க, இப்போ அவன் போய் வெளியில போலீஸை கூப்பிட்டு வந்தா என்ன பண்றது, நம்ம எப்படி மாட்டிப்போம், சீக்கிரமா இப்போ இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும் அப்படின்னு பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. ஸோ மிச்சம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா டேபிள் சைடில் உட்காந்து என்ன பண்றது அப்படின்னு அவங்களுடைய பிளானை சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா ஒருத்தன் வந்து அப்படியே கதற ஆரம்பிக்கிறான். என்னன்னு பார்த்தா டேபிளுக்கு அடியில நம்ம ஹீரோ உட்காந்துருப்பான், அதுவும் அந்த நெயில் கன்னோட. ஸோ அவனை சுத்தி கவரா இருக்கிறதுனால அவனை வெளியில இருக்க யாருமே பார்க்கல. ஸோ இதனால அடியில இருந்து எல்லாத்தையுமே கொடூரமா அந்த நெயில் கன் வச்சு ஷூட் பண்ண எல்லாருமே துடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்தா அந்த சைக்கோ அம்மாவும் அட்டாக் பண்ண வர ஹீரோ அந்த நெயில் கன்னை வச்சு அவங்களையும் போட்டு தள்ளிடலான்னு பார்க்குறான். ஆனால் அங்கே நெயில் வந்து காலியாயிடுச்சு போல. உடனே இவனுடைய அந்த கால்ஃப் பேட் கால் இருக்கு இல்லையா, அதை வச்சு ஒரு நாக், அவ்வளோதான் மயக்கம் போட்டுடுறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஹீரோயின் வந்து அந்த கூண்டுக்குள்ளே இருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அது போக அந்த ஃபேமிலியில் மிச்சம் இருக்கிற இன்னொருத்தனும் பார்த்தீங்கன்னா உயிருக்கு போராடிக்கிட்டே நம்ம ஹீரோவை எப்படியாவது கொலை பண்ணிடலாம் அப்படின்னு பக்கத்தில் வரும்போது ஹீரோ கையில் ஒரு கத்தி வச்சிருந்திருப்பான், அது அவன் மேலே ஃபோர்ஸாக எரிஞ்சு கடைசியில் அவனையும் கொலை பண்ணிடுறான். ஸோ இப்போ மிச்சம் இருக்கிறது ஹீரோயினுடைய அம்மா மட்டும்தான். அவங்களும் கான்சியஸ்க்கு வரும்போது அவங்க கரெக்டாக ஹீரோயினுடைய அந்த கூண்டுக்கு பக்கத்தில் தான் இருப்பாங்க. உடனே ஹீரோயின் அவளுடைய அம்மாவை கொடூரமா கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிடுறா. ஸோ எல்லாமே முடிஞ்சிருச்சுரா அப்படின்னு நினைக்கும் போது தான் ஹீரோயின் சொல்றாங்க, என்னுடைய அண்ணன் இருக்கான், அதான் அந்த நோய்வாய்ப்பட்ட அண்ணன், கொடூரமானவன், அவன் வரப்போறான் அப்படின்னும் போது ஒரு சவுண்டு. என்னன்னு பார்த்தா அந்த அண்ணன்காரன் இந்த இடத்துக்கு வரான். பார்க்கவே ஜியாண்ட் மாதிரி இருக்கிறான். ஸோ மனித கறி தின்னு வளர்ந்தவன் இங்க வந்து அப்படியே ஹீரோவை போட்டு பொழந்து எடுப்பான் பாருங்க. ஸோ ஹீரோக்கு எப்படி தப்பிக்கிறதுனே தெரியல. ஹீரோவும் எப்படியாவது அடிக்கலான்னு பார்க்குறான், ஆனால் முடியவே இல்லை. ஹீரோ அப்படியே ஒத்த கையில பிடிச்சி சுத்திட்டு இருக்கும்போது ஹீரோ டக்குன்னு அந்த ஃப்ரிட்ஜை பிடிச்சிடறான். உடனே கதை ஓப்பன் ஆகிடுது. உள்ள பார்த்தா ஹீரோடைய அந்த கால் இருக்குது. ஸோ பாதி தின்னுட்டு இந்த கேனிபல் வச்சிருக்கான் போல. உடனே அதை எடுத்து இந்த ஜியாண்டோடைய வாயில காலோடைய எலும்பு வச்சு சொருவான் பாருங்க. அவ்வளோதான், கடைசியில் இந்த ஜியாண்டோடைய கதையும் முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ கடைசியாக மிச்சம் இருக்கிறது நம்ம ஹீரோயின் மட்டும்தான். அப்படியே சின் கட் பண்ணிட்டு அடுத்தது காமிக்கிறாங்க. ஹீரோயினை ஹீரோ காரில் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறான். எங்கே போகிறாங்கன்னா மொத்தமாக அமெரிக்காவுக்கு தான் போகிறாங்க, இந்த ஊரே வேணாண்டான்னு சொல்லிட்டு. மனசாட்சியும் பார்த்தீங்கன்னா காரில் தான் வந்துட்டு இருக்குது. அப்படியே கொஞ்ச நாள் போன மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் நல்லா செட் ஆகிடுச்சு. அதனால வெளியில் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண வந்திருக்காங்க. அப்படி மீட் பண்ண வரும்போது ஒரு பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட அப்படியே வலிஞ்சு பேசிட்டு இருக்கிறா. இதை பார்த்த நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர கோவம் வருது. அப்போ தான் தெரியுது ஹீரோயினுக்கும் அவளுடைய மனசாட்சி கண்ணுக்கு தெரியும் போல. அந்த மாதிரி ஒரு நோய் வந்து நம்ம ஹீரோயினுக்கும் இருக்குது. ஹீரோயினுடைய மனசாட்சி என்ன பண்ணுது தெரியுமா, ஹீரோவை விட மோசமானது என்னன்னா ஒரு கத்தி எடுத்து அந்த பொண்ணுடைய கழுத்தை வெட்டுற மாதிரிலாம் தெரிய இப்போதான் நமக்கே புரியுது. பெர்ஃபெக்ட் மேட்ச்னா இதுதான் போல. அப்படியே இப்போ லாஸ்ட் சீன்ல காமிச்சா ஒரு ஃபேமிலி வந்து கொலை பண்ணிட்டு வந்திருப்பாங்கல்ல ஹீரோயினுடைய ஃபேமிலியை. அந்த ஃபேமிலியில ஒரு சின்ன பையன் இருந்தான்ல, ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருப்பானு, அவன் இன்னுமே உயிரோட தான் இருக்கிறான். ஸோ அவனை மறந்துருப்பாங்க போல. அது போக அவன் என்ன பண்றான்னா அவனுடைய ஃபேமிலி போட்டோவை கையில வச்சுட்டு ஹீரோவை பழி வாங்கணும் அப்படின்னு வெறித்தனமா பார்த்துட்டு இருக்கிற மாதிரி காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ ஒரு சைக்கோ படம் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்துருக்கோம்ல. ஸோ எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நம்புறேன். அதுவும் என்னதான் உங்களுக்கு இந்த ஊர் பிடிக்கலன்னா உங்களுக்கு தெரியாத ஊருக்கு மட்டும் போயிடாதீங்கன்ற மாதிரி இந்த படத்துல சொல்ல வந்திருக்காங்க. அடுத்தது நீங்க சொல்லுங்க, நீங்க தெரியாத ஊருக்கு போவீங்கன்னா எந்த ஊருக்கு போவீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணாதவங்களாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பேரு மிஸ்டர் ஐசவர் ஃபேமிலி. சேஃபா இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க.